So this is 2023 simple question based on numbers. So you have to reason out. என்ன லாஜிக்ல இது பண்ணிருக்காங்க அப்படின்னு we have to find the reason. What is the logic? 9 that plus circle symbol, the symbol ஒன்று கொடுத்துருக்காங்க. 7 plus 9 plus 10 8, 9 plus 11 plus 35, 11 plus 17 plus 21 13. Then what is the value of 23 plus 4 plus 15? What is the value? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இங்க என்ன லாஜிக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அந்த லாஜிக் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம சால்வ் பண்ணணும்னு தோணும், பட் ஆனால் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கல ஆன்சர் வரல அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? ஸோ இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓகே 7 பிளஸ் 9 ஆட் பண்ண என்ன வருது? 16. 16 பிளஸ் 10 26. 26 இந்த ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணா என்ன? 8. அதான் ஆன்சர். இது நம்பர்லாம் ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு ரெண்டு டிஜிட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணா என்னது? 8. ஸோ அதே மாதிரி 9 பிளஸ் 11 20, 20 பிளஸ் 30 50. 50 மீன்ஸ் வாட்? இந்த டிஜிட் ஆட் பண்ண என்ன வருது? 5. அதான் கொடுத்துருக்காங்க. இதே தான் இங்கேயும் லாஜிக். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 28. 28 பிளஸ் 21 49. 49 ஆட் பண்ண என்னது? டிஜிட் ஆட் பண்ணா 13. இதான் லாஜிக். இப்போ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி இதுக்கு என்ன நம்பர்? 27. தென் வாட்? 27 37 42 ஆட் பண்ணா 6. ஆன்சர் இஸ் 6. ஸோ அந்த ஒரு லாஜிக் நம்ம அசியூம் பண்றது இல்ல, அங்க ஒரு பேட்டர்ன் இருக்கும், அங்க ஒரு லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 நம்பர்லயும் நம்ம அப்ளை பண்ண லாஜிக் ஒர்க் ஆகுது இல்ல, அப்போ அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணா ஒர்க் ஆகும். சரியா? இந்த மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட் தான் இது. மிஸ்ஸிங் நம்பர், அதாவது 4-5 நம்பர் கொடுத்துட்டு 5வது நம்பர் மிஸ் ஆகும்ல, அதே மாதிரி கான்செப்ட் தான். அங்கேயே ஒரு பேட்டர்ன் இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்பர் பேஸ்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. ஓகே, தட் யூ ஹேவ் டு ஆன்சர். இதெல்லாம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் டைம் கொடுத்து பதற்றப்படாம யோசிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். எக்ஸாம் ஆல பதற்றப்பட்டோம் அப்படின்னா கஷ்டம் தான். சரியா? ஓகே, அடுத்து ஓகே, we are moving on to the next concept, number of zeros. Okay, see here, ரெண்டு நம்பர், சப்போஸ் 55 into 22. இது ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா எண்டுல 0 வருமா? எத்தனை 0 வரும்? 2 0 வருமா? எப்படி 2 0 வரும்? ஓகே, ஒரு 0 தான் வருமா? சரி, இப்ப இது கேட்போம். 4 into 25 எவ்வளவு 0 வரும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்னது? 4 into 25 என்னது? இட் இஸ் 100. இந்த 100 2 0 எப்படி வந்துச்சு தெரியுமா? இங்க இந்த 4 என்னன்னு எழுதலாம்? 2 into 2 எழுதலாம். இந்த 5 என்னன்னு எழுதலாம்? 5 into 5 எழுதலாம். ஒரு 2 ஒரு 5 கூட ஜாயின் பண்ணிச்சுன்னா ஒரு 0 கிரியேட் பண்ணும். ஒரு 2 ஒரு 5 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒரு 0 கிரியேட் பண்ணும். அப்போ அதே மாதிரி இன்னொரு 2 இன்னொரு 5 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா இன்னொரு 0 ஜென்ரேட் ஆகும். புரியுதா? அதனால தான் என்ன இருக்கு நமக்கு? அட் த எண்ட் we have 2 zeros. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்க எவ்வளவு 5 இருக்கு, எவ்வளவு 2 இருக்கு, அப்போ ஒவ்வொரு 2வும் ஒவ்வொரு 5 கூட ஜாயின் பண்ணிச்சுன்னா ஒரு 0 கிரியேட் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த 55 நம்ம என்னன்னு எழுதலாம்? 11 into 5 தான் எழுதணும். இந்த 22 என்னன்னு எழுதலாம்? 2 into 11 தான் எழுதணும். சரியா? இந்த 11 எதை கூட கம்பைன் பண்ணி 0 எல்லாம் கிரியேட் பண்ணாது. இந்த 5 தான் என்ன ஆகும்? 2 கூட மல்டிப்ளை ஆகி ஃபைனலா ஒரே ஒரு 0 தான் கிரியேட் ஆகும்.
புரிஞ்சா? ரைட். அதே மாதிரி 25, 26, 27, 28 இந்த 4 நம்பர் மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் என்ன வேணாலும் இருக்கட்டும், அட் த எண்ட் எவ்வளவு ஜீரோ வரும்? அதுக்கு என்ன கான்செப்ட்? இந்த மல்டிப்ளிகேஷன்ல எவ்வளவு ஃபைவ்ஸ் இருக்கு, எவ்வளவு டூஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஃபைவும் ஒரு டூவா கூட மல்டிப்ளை ஆகி ஒரு ஜீரோ கொடுக்கும். சரியா? அப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, we have to find the number of twos, number of fives. இங்க 5 வருமா? எவ்வளவு 5 இருக்கும்? 5 into 5. இத 26, 2 into 13, 27, 3 power 3. கரெக்டா? 3 into 3 into 3, 27. 28, 4 into 7. 4 into 7 அப்படின்னா இது என்னது? 2 power 2 into 7. சரியா? அப்போ எவ்வளவு ஜீரோஸ் இருக்கும் at the end of the product? ரெண்டே 5 தான் இருக்கு. இந்த 5 இந்த 2 கூட ஜாயின் பண்ணி ஒரு ஜீரோ கிடைக்கும். இந்த 5 இங்க ஒரு 2 இருக்குல்ல, இங்க 2 2 இருக்கு, அதுல ஒரு 2 கூட ஜாயின் பண்ணி இன்னொரு ஜீரோ கொடுக்கும். இன்னொரு 2 மிஸ்ஸிங், அந்த 2 இன்னொரு 2 இருக்காங்க, அந்த 2க்கு 5 கிடையாது, அதால ஜீரோவை கிரியேட் பண்ணாது. ஸோ ஒரு பேர், ஒரு 2 ஒரு 5 இது மல்டிப்ளை ஆனாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஜீரோ கிடைக்கும். பேர் இல்ல, சப்போஸ் 2 into 2 into 5, ஆன்சர் என்னது? ஒரு ஜீரோ தான் வரும் at the end of the product. புரியுதா? so it is going to be 20. ஒரு ஜீரோ தான் வரும். பேர் இருந்தா மட்டும்தான் என்னது? ஒரு ஜீரோ கிரியேட் ஆகும். அப்ப எத்தனை 5 எத்தனை 2s இருக்கு அதை கண்டுபிடிச்சாவே நம்மளால என்ன சொல்ல முடியும்? எவ்வளவு ஜீரோ at the end of the product வரும் அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? ஓகே. ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த கான்செப்ட் மேபி வரப்போற எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சின்ன கான்செப்ட். சரி, உங்களுக்கு ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரியல. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா மீனிங் என்னது? 5 into 4 into 3 into 2 into 1, இல்ல 1 into 2 into 3 into 4 into 5, அதான் மீனிங். இப்போ 5 ஃபேக்டோரியல் இதை எவ்வளவு மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு ஜீரோ வரும் at the end of the product? ஒரே ஒரு ஜீரோ, ஏன்னா ஒரு 5 ஒரு 2 அவ்வளவுதான். இதுவே 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா எவ்வளவு ஜீரோஸ் வரும்? 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9 into 10. 10 ஃபேக்டோரியல் மீன்ஸ் இதான் மீனிங். இப்போ இவ்வளோ 10 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா அட் த எண்ட் எவ்வளவு ஜீரோஸ் வரும்? இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. சரியா? 2 into 5, ரெண்டே 5 தான் இருக்கு. ஆனா 2 இங்க என்ன? இங்க இருக்கு 2, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, நிறைய 2 இருக்கு. சரியா? அப்போ நம்பர் ஆஃப் 5 கம்மியா இருக்கு, 2 தான். நம்பர் ஆஃப் 2s நிறைய இருக்கு. அந்த 5 2 ஜாயின் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும்? 2 ஜீரோ வரும் at the end of the product. இதுதான் மீனிங். கரெக்டா? சோ சி இது 10 ஃபேக்டோரியல். 10 ஃபேக்டோரியல் எடுக்கும்போது எது கம்மியா இருக்கு, எது அதிகமா இருக்கு? நம்பர் ஆஃப் 2s அதிகமா இருக்கு, நம்பர் ஆஃப் 5s கம்மியா இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் இங்க ஒரு 5 தான் இருக்கு, ஆனா 3 2s இருக்கு. சோ ஒரு ஃபேக்டோரியல்ல எது அதிகமா இருக்கும்? நம்பர் ஆஃப் 2s அதிகமா இருக்கும், நம்பர் ஆஃப் 5s கம்மியா இருக்கும். கரெக்டா? அப்போ ஜென்ரலா இது வந்து சிம்பிளா இருக்கு, அதால கண்டுபிடிச்சிட்டோம். If I say it is 25 factorial. 25 factorial 1 to 25 மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு ஜீரோஸ் வரும் at the end of the product? கண்டுபிடிக்க கஷ்டம் இல்ல. 25 நம்பர்ஸ் எழுதி எங்கெங்கெல்லாம் 5 வருது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்குமா இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்? ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். ஒரு பாக்ஸ்ல சப்போஸ் இஃப் ஐ ரைட் 20/3, 20/3, 20 3ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 6 times 18, 6 point something. கரெக்டா? அந்த பாயிண்ட் வருதுல்ல, அதை விட்டுடணும், ஒன்லி இன்டிஜர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். பாயிண்ட் வரத விட்டுடணும், ஒன்லி இன்டிஜர்ஸ் மட்டும். 6.99 வந்தாலும் என்ன பண்ணிடணும்?
நான் அந்த 0.9 விட்டுட்டு ஒன்லி 6 மட்டும் எடுக்கணும், இன்டீஜர் மட்டும் எடுக்கணும். அதான் பாக்ஸ் ப்ராடக்ட். சரியா? இப்ப இங்க என்ன பண்ணோம், 25 ஃபேக்டோர் இல்ல, நம்ம நம்பர் ஆஃப் டூஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன கண்டுபிடிச்சா போதும், நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஃபைவ், ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் தான் கம்மியா இருக்கும் போது நம்பர் ஆஃப் டூஸ் அதிகமா இருக்கும் போது, அப்ப நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஜிக். இந்த 25 இருக்கு இல்லையா, 25 டிவைடட் பை 5, நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ். அப்ப அது டினாமினேட்டர். எதுல 25 ஃபேக்டரியல், அது நியூமரேட்டர். பாக்ஸ் பிளஸ் அடுத்தது 25 பை, இது அடுத்தது ஸ்கொயர் பண்ணிட்டே போனோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் ஒவ்வொன்னா. ஃபர்ஸ்ட் 5, 5 ஸ்கொயர், 5 பவர் 3, 5 பவர் 4. நியூமரேட்டர் மாறாது, நியூமரேட்டர் அதே தான் இருக்கும். டினாமினேட்டர் மட்டும் என்ன மாறும், பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் 5 பவர் 1, 5 பவர் 2 அப்படின்னா என்னது, 25. அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் என்ன வரும், 25 பை 5 பவர் 3ன்னு வருமா. 5 பவர் 3, இப்போ 5 பவர் 3னா 125. டினாமினேட்டர் இஸ் பிகர் தென் த நியூமரேட்டர். அப்ப டினாமினேட்டர் பிகர் தென் நியூமரேட்டர் வரும்போது இந்த டேர்ம் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. டினாமினேட்டர் ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கணும். டினாமினேட்டர் நியூமரேட்டர் விட பெருசாச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும், எடுத்துக்கூடாது. புரியுதா? அப்போ டிவைட் பண்ணா இங்க என்ன வரும், 25 பை 5 பிளஸ் 25 பை 25, 1. என்ன ஆன்சர், 6. அப்ப இதனோட மீனிங் என்னன்னா, இந்த 25 ஃபேக்டோரியல்ல எவ்வளவு ஃபைவ்ஸ் இருக்கு, 6 ஃபைவ்ஸ் இருக்கு. மொத்தமாவே எவ்வளவுதான் இருக்கு, 6 ஃபைவ்ஸ் தான் இருக்கு. இந்த 6 ஃபைவ்ஸ் என்ன ஆகும், 6 ஃபைவ்ஸ் 6 டூஸா கூட, டூஸ் வந்து அதிகமா இருக்கு போது 25 ஃபேக்டோரியல்ல 1 இன்டூ 2 இன்டூ அப் டு 25 தான் மீனிங். இந்த 25 நம்பர்ஸ் மல்டிபிளிகேஷன்ல எத்தனை ஃபைவ்ஸ் தான் இருக்கு போது, மொத்தம் 6 ஃபைவ்ஸ் தான் இருக்கு போது. ஆனா நம்பர் ஆஃப் டூஸ் என்னவா இருக்கும், 6 விட அதிகமா இருக்கும். இந்த 6 ஃபைவ்ஸ் 6 டூஸா கூட ஜாயின் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும், இந்த 25 ஃபேக்டோரியல் நம்ம ஆன்சர் வரும்போது இங்க எவ்வளவு ஜீரோ வரும், எண்ட் 1 2 3 4 5 6, மொத்தம் 6 ஜீரோஸ் இருக்கும் at the end. சொன்ன கான்செப்ட் புரியுதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? இன்னொரு நம்பர் பார்த்துருமா? இந்த கான்செப்ட்ல இந்த முறை எக்ஸாம் கேட்கலாம், ஏன்னா நார்மலா சிம்பிள் கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம் கொஸ்டின் வரலாம். ஃபேக்டோரியல்ல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்கலாம். சரி, 50 ஃபேக்டோரியல் பார்ப்போமா? 50 ஃபேக்டோரியல்ஸ் நீ வேணா நம்பர் ஆஃப் டூஸ் கூட இதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டூஸ் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். நான் நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ வேணா நம்பர் ஆஃப் டூஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். என்னது, 25 பை 2 ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல. அடுத்து என்ன வரும், 25 பை 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4 பிளஸ் அடுத்தது 25 பை 8, 2 பவர் 3. அடுத்தது 25 பை 16. அடுத்து வருமா, 25 பை 32. 32 வந்து என்னது, பெரிய நம்பர் நியூமரேட்டர். அப்போ அடுத்தது வராது, ஸ்டாப் பண்ணிக்கணும். இதெல்லாம் டிவைட் பண்ண பாயிண்ட்ல வந்துச்சுன்னா ஒன்லி இன்டிஜர்ஸ் மட்டும் எடுக்கணும். அப்போ 25 பை 2 அப்படின்னா என்னது, 12, 24 பாயிண்ட்ல வருது, விட்டுடலாம். பிளஸ் இது என்னது, 25 பை 4னா 6 பாயிண்ட் சம்திங், அப்போ 6 பிளஸ் 25 பை 8 அப்படின்னா 3 டைம்ஸ் 3 பாயிண்ட் சம்திங் பிளஸ் 25 பை 16 அப்படின்னா 1. மொத்தம் எவ்வளோ, 18, 19, 20, 22. மொத்தம் எவ்வளவு டூஸ் இருக்கு, அதுல 22 டூஸ் இருக்கு. ஆனா 6 ஃபைவ்ஸ் தான் இருக்கு. இந்த 6 5 6 டூஸா கூட கம்பைன் பண்ணி 6 ஜீரோஸ் கொடுக்கும். புரியுதா? இது இந்த நம்பர், இந்த 5 டூஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க இந்த கான்செப்ட ஒரு ஐ மீன் ஒரு ஃபேக்டோரியல்ல எவ்வளவு பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நேத்து ஒரு சம் சால்வ் பண்ணோம்ல, நேத்து ஒரு சம் 15 இன்டூ 14 இன்டூ 13 இன்டூ அப் டு இன்டூ 1 3 பவர் m இன்டூ n, வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் m அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு சம் சால்வ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இதுல எவ்வளவு 3 இருக்குன்னு கண்டுபிடிச்சோம், ஞாபகம் வருதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சம் நேத்து சால்வ் பண்ணோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வருதா? இந்த மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணி எவ்வளவு 3s வருது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். நம்ம எங்கெல்லாம் 3s வரும், 15ல 3 வரும், அண்ட் தென் 12ல 3 வரும், அண்ட் தென் 9ல 3 வரும், 6ல 3 வரும், 3ல 3 வரும் அப்படின்னு கவுண்ட் பண்ணோம். இதை கவுண்ட் பண்றதுக்கு பதிலாக டைரக்டா இது என்னது, 1 to 15னா 15 ஃபேக்டோரியல். 15 ஃபேக்டோரியல்ல எவ்வளவு 3s இருக்கு அதான கண்டுபிடிக்கணும்.
என்ன பண்ணோம்? 15/3 பிளஸ் அடுத்தது என்னது? 15/9 3 ஸ்கொயர். அடுத்தது வருமா? 27 வராது. இங்க 15/3 என்ன? 5. இங்க என்னது? 1. மொத்தம் எவ்வளோ? 6. இங்க என்னதான் சொன்னோம்? இங்க ஒரு 5 இங்க ஒரு 3 இருக்கும். 5 × 3. இங்க 4 × 3. இங்க 3 × 3. இங்க 2 × 3. இங்க ஒரு 3. 1 2 3 4 5 6. 6 வந்துச்சா? சோ ஒரு ஃபேக்டோரியல்ல 3 என்ற பிரைம் நம்பர் எவ்வளவு முறை வருது? அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 5 என்ற பிரைம் நம்பர் எவ்வளவு முறை வருது? சேம் ஃபார்முலா. 2 என்ற பிரைம் நம்பர் எவ்வளவு டைம் வருது? சேம் ஃபார்முலா. 7 நம்பர் ஆஃப் 7s கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. சொல்ற லாஜிக் புரியுதா? ரைட். கொஸ்டின் போலாமா? இது வந்து லாஜிக். இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? பார்த்தது போலாமா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வந்துரும். திஸ் இஸ் ஈஸி. அதுக்கப்புறம் அதுக்கு வரும். How many zeros are there at the end of the following product? இந்த இவ்வளவு நம்பரை மல்டிப்ளை பண்ணா at the end how many zeros வரும்? இதான் கால்குலேட், ஐ மீன் இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபேக்டோரியல். அது நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் ஒன்லி ஃபார் ஃபேக்டோரியல். இந்த மாதிரி இல்ல, இது ஃபேக்டோரியல் கிடையாது இல்ல, இது ஃபேக்டோரியல் கிடையாது இல்ல. இது ஃபேக்டோரியல் கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இது டைரக்டா பண்றதா இருந்தா எவ்வளவு 2s எவ்வளவு 5s அதான் கண்டுபிடிக்கிறது. இது ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல கிடையாது. ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல மாத்தியும் கண்டுபிடிக்கலாம், அதுவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நார்மலா நீ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் 2s நம்பர் ஆஃப் 5s அதை கண்டுபிடிக்கணுமா? சரி, ஒரு 5 5ல இட் நாட் அன் இஷ்யூ, ஒன்லி ஒன் டைம். 10 எப்படி எழுதலாம்? 2 × 5 15. 3 × 5 20. 20 னா 4 × 5, அப்போ 2 power 2 × 5 கரெக்டா? 25. 5 × 5 30. 2 × 3 × 5 35. 7 × 5 அடுத்து 40. 2 power 3 × 5 then 45. 3 power 2 × 5 9 × 5 3 power 2 × 5 45 and then 50. 50 எவ்வளோ? 2 × 5 square கரெக்டா? 2 × 5 square 25 × 2 50 and then 55. 11 × 5 60. 12 × 5 அப்போ 3 × 2 power 2 × 5 கரெக்டா? ரைட். நமக்கு தேவை என்னது? ஜீரோஸ் at the end of the product. நீ அப்படியே டைரக்டா ஒன்லி இந்த ஜீரோஸ் தான் வந்து எனக்கு ஜீரோ கொடுக்கும் அப்படின்னா அப்படியே கால்குலேட் பண்ணா ஆன்சர் வராது. 1 2 3 4 5 6 ஜீரோஸ் அப்படின்னு செக் பண்ணா 6 கிடையாது ஆன்சர்ல. சரியா? அப்போ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு 5s எவ்வளவு 2s இருக்கு கால்குலேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 5s எவ்வளவு இருக்கு? 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. நம்பர் ஆஃப் 5s என்னது? 14 இருக்கு. நம்பர் ஆஃப் 2s 1 3 4 7 8 10. 2s என்ன இருக்கு? 10 தான் இருக்கு. அப்போ இந்த 10 2s will combine with 10 5s. It will give what? 10 zeros at the end of the product. புரியுதா? ஆன்சர் இஸ் வாட்? ஏ. செக் பண்ணுவோமா? இந்த ஃபேக்டோரியலா மாத்த முடியுமா? இதை இந்த 1 விட்டுருங்க. 1 it is not going to be useful. 5 to 60
எல்லாத்துலயும் காமன் எல்லாமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. எல்லாத்துல இருந்து நம்ம ஒரு 5 வெளியே எடுத்துடலாமா? எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் வாட் 5. மொத்தம் இப்போ எவ்வளவு நம்பர் இருக்கு? 12 நம்பர்ஸ். இங்க இருந்து 5ல இருந்து 60 வரலாம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 12 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 12 நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு 5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 5 பவர் 12 வெளியே வந்துருமா? அப்ப மீதி என்ன இருக்கும்? இங்க 1 இருக்கும். இன்டு இங்க என்ன இருக்கும்? 2 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 3 இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? 4 இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? 12ல போய் முடியும். புரியுதா? முன்னாடி ஆல்ரெடி எவ்வளவு 5s இருக்கு? 12 5s இருக்கு. இப்ப இது என்னது? 5 பவர் 12. ஒரு மெத்தட் ஆன்சர் பண்ணியாச்சு. நான் சொன்ன கான்செப்ட் பிரகாரம் அந்த ஃபேக்டோரியல் கான்செப்ட் கொண்டு வரேன். சரியா? இங்க இன்டு வாட் 12 ஃபேக்டோரியல். இப்ப இந்த 12 ஃபேக்டோரியல்ல எவ்வளவு 2s இருக்கு, எவ்வளவு 5s இருக்கு கண்டுபிடிச்சிருமா? 2s எவ்வளவு இருக்கும்? 12 by 2 plus what? 12 by 4 plus what? 12 by 8. அடுத்தது வருமா? வராது. ரைட்? அப்ப என்னது? 6 plus 3 plus what? 1. அப்போ இந்த 12 ஃபேக்டோரியல்ல எவ்வளவு 2s இருக்கு? 10 2s இருக்கு. சரியா? ஆல்ரெடி முன்னாடி நமக்கு எவ்வளவு இருக்கு? நம்பர் ஆஃப் 5s கண்டுபிடிக்கணுமா என்ன? நோ. ஏன்? ஆல்ரெடி இங்க 12 5s இருக்கு. இதுல 10 2s தான் இருக்கு போகுது. இந்த 10 2வும் இந்த இங்க இருக்கிற 10 5யும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு 10 zeros வந்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுல நீங்க நம்பர் ஆஃப் நான் சொன்ன கான்செப்ட் இந்த ஃபேக்டோரியல் தான் என்னது? நம்பர் ஆஃப் 5s கம்மியா இருக்கும், நம்பர் ஆஃப் 2s அதிகமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் நம்பர் ஆஃப் 5s வெளியே இருக்கு. அப்ப இதுல நம்பர் ஆஃப் 2s நீ கால்குலேட் பண்ணா என்ன வரும்? 12 by 5. அடுத்த நம்பர் வருமா என்ன? 12 by 25 வராதுல்ல. அப்ப இதனோட ஆன்சர் என்னது? 2 தானே. அப்ப ஆல்ரெடி வெளியே 12 இருக்கா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? 2 5s இருக்குமா? அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 14 5s. புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம், இப்படி ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி நார்மலா அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, மேபி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபேக்டோரியல் கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்கலாம். புரிஞ்சா இது? ரைட்? வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன்.